வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்றுள்ள ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதிகள் டிமாண்ட் செய்யும் விடுதலை சிறுத்தைகள், திணறும் திமுக. இதை பற்றி தான் நாம் இன்று இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க பார்க்கலாம். அடுத்து வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் அதிக தொகுதிகளை கேட்கும் திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக நம்முடைய சேனலுக்கு அளித்த பேட்டியில் வன்னியரசு தெரிவித்த கருத்தை தான் நம்ம ஸ்பெஷலாக பார்க்க இருக்கிறோம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, தமிழகத்தில் அரசியல் களம் படிப்படியாக 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பலம் வாய்ந்த திமுக கூட்டணியை எதிர்க்க அதிமுக பாஜக கூட்டணி பல்வேறு வியூகங்களை வகுத்து வராங்க. மறுபுறம் திமுக கூட்டணிக்கையே உள்ளுக்குள்ளேயே பூசலானது வெடித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் கருத்துக்களை தெரிவித்து வராங்க. தற்பொழுதைய சூழலில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு எந்த கட்சிகளும் திட்டமிட்டிருப்பதாக தெரியவில்லை. அதே சமயம் தொகுதி பங்கீட்டில் கூட இடங்களை கேட்டு பெற காய் நகர்த்துவதும் தெரிய வருகிறது. இது தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பேசி வராங்க. இந்த நிலையை தான் விசிகாவுக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது புதிய நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு. அவர் என்ன சொல்கிறார்னா, தமிழகத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக இந்திய கூட்டணியில் இருக்கும் பொழுது வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. மற்ற கட்சிகள் வேண்டுமெனில் சீட்டு அதிகமாக கிடைக்கும் இடத்திற்கு செல்லலாம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. எங்கள் தலைவர் திருமாவளவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், பாஜகவை வீழ்த்த வேண்டும். அதை திமுக தலைமையிலான அணி செய்து காட்டும். 2019 ஆண்டு முதல் தேர்தல் கூட்டணி வெற்றியாக உள்ளது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தொகுதிகளில் நிற்க வேண்டி வரும் என்ற எண்ணம் நான் உட்பட அனைவருக்குமே இருக்கிறது. கடந்த முறை 6 தொகுதிகளில் மட்டும்தான் போட்டியிட்டோம் என்ற வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது. இருப்பினும் இலக்கு தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் கனவை நனவாக்குவோம் என்ற எண்ணத்தில் தலைவர் திருமாவளவன் செயல்பட்டு வருகிறார். அவருக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம். 50 தொகுதின்னு 50 தொகுதி, அதற்கு சற்று குறைவாகவோ அல்லது 50 தொகுதியை கொடுத்தாலும் நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு பார்த்தீங்கன்னா இப்போ கட்டியை கொடுத்துருக்கிறாரு. பார்க்கலாம் திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளவு தொகுதியை கொடுக்க போறாங்கன்றது. நன்றி, வணக்கம்.